ஹாய். மக்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அரசியல்வாதிகள் எப்படிலாம் உங்களை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முந்தின பதிவில் போட்டிருந்தேன். அதில் பல பிரிவுகள் இருக்குது. ஆனால் நான் குறிப்பிட்ட ஒரு 3 பிரிவு பற்றி தான் பேசினேன். அதில் திரைக்கவர்ச்சியும் வரும், இனமொழி கொள்கையும் வரும். அந்த இதுவுமே அவங்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்படாமல் வச்சுருக்கிறதுக்கான பிரிவுகள் தான். ஆனால் நான் ஏன் அதை அப்போவே விமர்சனம் பண்ணலைன்னா, அது மாற்றத்திற்கான வந்த கட்சி, மாற்றத்திற்கான வந்த பிரிவுகள்ங்கிறனால அதை பற்றி நான் பேசலை. திரைக்கவர்ச்சிங்கிறது இப்போ தான் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அது எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திலேருந்தே இருக்குது. ஆனால் அப்போ உள்ள திரைக்கவர்ச்சிக்கும் இப்போ உள்ள திரைக்கவர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொன்ன இப்போ இந்த குறிப்பிட்ட 5 விஷயங்கள்லையும் உங்களுக்கு பற்று அப்படிங்கிற இருக்கிறதுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் 5வது விஷயத்தை மட்டும் பற்று கொண்டுறாதீங்க. மது மீது பற்று வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை. மற்றபடி மதம், மொழி, ஜாதி, திரைக்கவர்ச்சி இந்த இதுக்கு மேலே பற்று இருக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பற்று வெறியாக மாறும்போது தான் பிரச்சனை. எப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கேளுங்க. நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னை பற்றி வீடியோ போட்டுறாதடா அப்படின்னு. வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து ஒரு டிவிகே கட்சி ஆதரவாளர், நான் என்டிகே ஆதரவாளர். எங்களுக்கு 2 பேருக்கும் அரசியல் விவாதம் வரும்போது பல முறை என்கிட்ட வந்து செருப்படி வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போயும் மறுபடியும் விஜய் அண்ணாவுக்கு முட்டு கொடுக்க வந்து பேசுவாங்க. ஆனால் அது வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அது எப்படி ஒரு வெறியாக மாறுதுங்கிற மட்டும் பாருங்கள். யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பேசிட்டேன், பரவாயில்ல, நல்லா தான் பேசுகிறேன். ஆனால் என்னை பற்றி வீடியோக்களோ டிவிகே கட்சி சம்மந்தமான வீடியோக்களோ பதிவிட்டுறாத ஏன்னு கேட்டேன். அப்புறம் என்ன, எங்களை பற்றி பேசுனா கமெண்டில் வந்து கழுவி ஊற்றுவாங்கப்பா, அப்புறம் நீ தான் அவமானப்படுவ அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு புரியலை. ஒரு அரசியல் கட்சி சம்மந்தமான ஒரு பதிவு போட்டாலோ அதற்கு முறையான முறையில் கருத்து தெரிவிக்க முடியாமல் ஒரு ஃபேக் ஐடியோ இல்லைனா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி தான் பெரும்பாலும் வந்து பேசுகிறாங்க. அதில் பேசும்போது கூட அந்த பதிவு சம்மந்தமான ஒரு விளக்கமோ ஒரு இதோ கொடுக்காம ஆபாச வார்த்தையில் பேசிட்டு போகிறனால என்ன பிரயோஜனம்? இல்லை, அது உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசுகிறீங்களா? இங்கே ஆபாச வார்த்தைகள் எல்லாராலையும் பேச முடியும். அது வந்து முறையான அரசியலே கிடையாது. ஒரு ஃபேக் ஐடி மூலமா கிரியேட் பண்ணி வந்து ஆபாச வார்த்தை பேசுகிறது வந்து ஒரு பெருமையும் கிடையாது. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால யாருக்கு என்ன முட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் ஒரிஜினல் ஐடியில் வந்துட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணலாம், கிடையாது. ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போயிட்டு அதை மன நிம்மதியாக நினச்சிக்கிறீங்க. அதான் கூடாது. நான் டிவிகே கட்சி விமர்சனம் பண்ணாத காரணம்னா அது ஒரு மாற்றத்துக்கான கட்சின்னு தான் விமர்சனம் பண்ணல போன இதில். ஆனால் வந்து இனிமேலும் காலகட்டத்தில் டிவிகே கட்சி சம்மந்தமாகவும் என்டிகே கட்சி சம்மந்தமான பதிவுகள் போடுவேன். டிவிகே கட்சி ஒரு மாற்றத்துக்கான கட்சியா இல்லை ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளோட ஏமாற்றுக்கான கட்சியாங்கிறத விமர்சனம் பண்ண போகிறோம்.